பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் அப்டேட் பார்க்க போகிறோம். பெட்ரோல் டீசல் விலை ₹3 உயர்ந்திருக்கு. இப்போது பிரிக்ஸ் சம்மிட் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒரு அரசு பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யுஏஇயில் போய் அவங்களுடைய அதிபர் எம்பிசி அவர்களை சந்திச்சிருக்கார். இப்போது இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் பாகிஸ்தான், துருக்கி, சவுதி மற்றும் கத்தார் இந்த 4 நாடுகளுடைய இந்த இஸ்லாமிக் நேட்டோ அப்படில இன்னும் நிறையா நாடுகள் சேருவாங்க, கத்தார்லாம் இதில் சேருவாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே இந்த குரூப்பிங் வெகு வேகமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி U2I2 யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுஏஇ, இந்தியா மற்றும் இஸ்ரேல் இந்த பார்ட்னர்ஷிப் அறிவிக்கப்பட்டுச்சு. பட் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் தான் இருந்துச்சே தவிர அது ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனாக வரலை. இப்போ இந்த பயணத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்ஃப் நாடுகள் இப்போ 2 பிளாக்காக டிவைட் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சவுதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா யுஏஇ. இந்த 2 நாடுகளுக்கும் யெமனில் ஒரு மிகப்பெரிய ஒரு 2 நாடும் பங்காளிகள்னு சொன்னால் கூட, யெமனில் நடந்த அந்த ப்ராக்சி வாரில் 2 நாடுகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரைவல்ரி உருவானச்சை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுமே ஒரே ஸ்பேஸில் போட்டி போடுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிசம், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் யுஏஇக்கு நிச்சயமாக ஒரு எட்ஜ் இருக்குது. பட் மிகப்பெரிய சீர்திருத்தங்களில் சவுதி கொண்டு வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமிய நாடாக இருந்து கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணி இப்போ ஃபுட்பால்லாம் நம்ம பார்க்குறோம். ரொனால்டோ போன்றவங்க எல்லாமே இப்போது அங்கே ஃபுட்பால் கிளப்ஸில் ஆடிட்டு இருக்காங்க. பாப் மியூசிக்கெல்லாம் இப்போ அலோவ் ஆகிட்டுருக்கு. பெரிய ஒரு காம்படிட்டராக இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்க யுத்தம், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு உண்டான யுத்தம் ஒரு கிளியர் கட்டாக ரப்சர் பாயிண்ட்டாக வந்திருக்கு. 2 பேரும் எதிர்த்துருவங்களாக நிற்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுத்தத்தில் அதிகமாக தாக்கப்பட்டது யுஏஇ தான். அதன் பிறகு 3வது இடத்துல சவுதி மீடியேஷன் பேசணும்னு சொல்லி புஷ் பண்ணாங்க. யுஏஇ ஈரானை எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து தாக்கணும்னு புஷ் பண்ணாங்க. 2மே மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய ஒரு டிஃபென்ஸ் செக்யூரிட்டியில் உள்ள இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அமெரிக்கா இதில் ஒரு தெளிவான ஒரு கேம்பை உருவாக்க முடியல. ஒரு அஃபென்சிவாக அவங்களுமே கேட்டாங்க, உருவாக்க முடியல. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇ பப்ளிக்காகவே சவுதியை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதுக்கு நடுவில் போன வருடம் செப்டம்பர் 2025 சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு SMDAன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. இதையும் யுஏஇயே மிகப்பெரிய லெவலில் உறுத்தி பார்த்துச்சு. இந்த போருக்கு 1 மாத காலம் முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் யுஏஇயோடைய அதிபர் எம்பிசி அவர்கள் ஒரு அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி அவர்களை ஜஸ்ட் 4 மணி நேரம் சந்திச்சுட்டு திரும்ப போனதை பார்த்தோம். அப்போது அவங்க இந்தியா கிட்ட இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி அலையன்ஸ் வேணும், அக்ரிமெண்ட் வேணும்னு கேட்டாங்க. இந்தியா அதில் அவசரப்படலை அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த நேரத்தில் தான் இந்த இஸ்லாமிக் நேட்டோ அப்படின்ற அந்த பேர் வருது. துருக்கி, கத்தார், சவுதி, பாகிஸ்தான் இந்த 4 நாடுகளுடைய குரூப்பிங்கை ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா சவுதி மற்றும் கத்தார்கிட்ட தேவைக்கு அதிகமான பணம் இருக்குது. பாகிஸ்தான்கிட்ட சீப்பாக போய் தூக்கி போட்டு எங்கேயும் வேலை செய்யக்கூடிய ஒரு இராணுவம் இருக்குது. கூடவே அவங்ககிட்ட அணு ஆயுதமும் இருக்குது. துருக்கியை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இராணுவம் இருக்குது, இராணுவ தளவாடங்களோட தொழில்நுட்பம் அப்படின்றது இருக்குது. இந்த 4த்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிலிட்ரி பிளாக்காக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஃபார்மிடபிளான அலையன்ஸாக நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். இப்போது நிறைய அனாலிசிஸ் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு இன்ஜினியர்டான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவ், ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் அலையன்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டாங்க. அதன் பிறகு சவுதியோடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபெக்கில் இருந்து மே 1ஆம் தேதி யுஏஇ அஃபிஷியலாக வெளியேறுறாங்க. ஓபெக்கை அவங்க பிரேக் பண்ணுறாங்க.
பிறகு பார்த்தீங்க அப்படின்னா $113 இருந்த பேரல் ஒரு ஷார்ட் டேர்மாக 102 பேரலுக்கு அப்படின்றது போகுது. இப்போ இந்த 2 எமர்ஜிங் பிளாக் என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இஸ்லாமிக் நாட்டோன்னு சொல்லக்கூடிய சவுதியோட ஆக்சஸ். சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கத்தார் இன்னும் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணல. பட் ஈஜிப்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஜிப்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முஸ்லீம் நாட்டாக உருவாகுது. ஈஜிப்ட் ஏன் இது நாள் வரைக்கும் ஒரு அமெரிக்கா ஆதரவு நிலையிலிருந்து, இந்தியா கூட அவங்களுடைய அதிபர் வந்திருந்தார், எல்சிசி அவர்கள் வந்திருந்தாருன்றதை பார்த்தோம். பட் துருக்கி இப்போ ஈஜிப்ட் வந்து இப்போ சமீப காலமாக இஸ்ரேல் ஈஜிப்ட் எல்லையில் நிறைய மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க லார்ஜ் ஸ்கேலில். ஸோ இங்கேயும் சூழ்நிலை அப்படின்றது மாறுது. இன்னொரு பிளாக் எடுத்திங்கன்னா அது யூஏஇயோட ஆக்சஸ். இதில் ஃபஸ்ட்டு யூஏஇ, ரெண்டாவது இந்தியா, மூணாவது இஸ்ரேல், நாலாவது அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நாடுகள். ஏற்கனவே I2U2 அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் தெளிவாகவே இருக்குது. இப்போது ஜனவரியில் இந்தியாவுக்கும் யூஏஇக்கும் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ மோடி அவர்களுடைய பயணத்தில் இப்போ செய்திகள் வருது, அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியாவும் யூஏஇயும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பட் அது உருவாச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் சரியாக மாட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா பாகிஸ்தான் தான். யூஏஇ பாகிஸ்தானை நெருக்க ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஷியாக்கள் ஆயிரக்கணக்கான பேர் வீசா ரத்து செய்யப்பட்டு அவங்களோடுக்கு வர வேண்டிய அந்த வைப்பு நிதியை கூட யூஏஇ பிளாக் பண்ணி அவங்கள திரும்பிச்சதை பார்த்தோம். $3.2 பில்லியன் பணத்தை ஒரு நாள் கூட இனிமேல் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் அதை வேறு வழி இல்லாமல் சவுதிகிட்டேருந்து கடன் வாங்கி திரும்ப கட்டினதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 3.5 பில்லியன் அமௌண்ட் அளவுக்கு பாகிஸ்தானுடைய ஷியா பிரிவை சேர்ந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே இப்போ 48 மணி நேரத்தில் வெளியேறதுக்கான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தியாட் ஏர்வேஸ், யூஏஇயோடைய மிக முக்கியமான ஏர்லைன்ஸ் நிறுவனம், 15 பாகிஸ்தானியர்களை ஒரே நேரத்தில் வேலையை விட்டு தூக்குனதை பார்த்தோம். அதே மாதிரி யூஏஇயோடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்தது 6.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு, இருக்கிறதுலேயே ஒரு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஒரு 18 லட்சம் பாகிஸ்தானியர்கள் யூஏஇயில் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மதிப்புப்படி 20,000 கோடி ரூபாய் யூஏஇலேருந்து வாங்கக்கூடிய சம்பளம் பாகிஸ்தானுக்குள்ளே போகுது. ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுதி பாகிஸ்தான் அலையன்ஸ். இது ஒரு இராணுவ கூட்டமைப்பு அப்படின்னு சொன்னால் கூட இதுநாள் வரை அவங்க நேரடியாக இராணுவத்தை அனுப்பலை. இப்போ ஒரு 13,000 பேரை வந்து பாகிஸ்தான் வந்து சவுதிக்கு அனுப்புறதா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட நியூக்ளியர் அம்பரலா இது சவுதியோடைய ஆபத்துகளை கவர் பண்ணுமா அப்படின்றத இன்னும் தெளிவாக சொல்லலை. அதே மாதிரி சவுதி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க யூஏஇக்கு கொடுக்க வேண்டிய கடன் உட்பட ஒரு $5 பில்லியன் வந்து கடனை கொடுத்துருக்காங்க. ஒரு 10 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பாகிஸ்தானில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரெக்கோடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய தங்க சுரங்கத்தில் 15% ஸ்டேக் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சவுதியும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றும் பணம் கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல எஸ்எம்டிஏ நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, சவுதிக்கும் யூஏஇக்கும் ப்ராக்சி வாரோ இல்லை நேரடியாகவோ ஒரு யுத்தம் வருது, இல்லை ஈரானோட யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்குது அப்படின்னா இவங்க ஒரு சரியான இடத்துல மாட்டிக்குவாங்க. ஏன்னா இஸ்லாமிக் நாட்டோன்னு என்னதான் பேசினாலும் துருக்கி அவங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் இந்த இடத்துல இவங்களை வந்து தங்களுடைய வெப்பன் டிபெண்ட்டாக வைக்கிறது. அவங்க இது ஒரு ஆயுத வியாபாரமாக பார்க்குறாங்க பிரைமரிலி. பட் அது கிடைக்கக்கூடிய மைலேஜை பொலிட்டிக்கலாக வந்து துருக்கியோடைய அதிபர் எர்தவான் டொமஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றதையும் பார்க்குறோம். இப்போது பாகிஸ்தான் மேலே இந்தியா நடத்திய தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த யுத்தம் தான் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. ஏன்னா தங்களை எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசரமாக போய் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணாமல் பாகிஸ்தான் சவுதி கிட்ட போட்ட ஒப்பந்தம் தான் அந்த எஸ்எம்டிஏன்னு சொல்லக்கூடியது. இப்போ மோடி அவர்களுடைய விசிட் பற்றி வருவோம். மோடி அவர்களுடைய விசிட் வந்து எப்போ நடக்குது? இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது நடக்குது. நம்ம பெட்ரோல் ஃபியூவலில் கம்மி பண்ணணும், பயன்பாடை கம்மி பண்ணணும்னு சொல்லி நிறைய வந்து கவர்மெண்ட் தரப்பில் முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்றது ஒரு 23% கம்மியாக இருக்குது. ஸோ உடனடியாக அதை ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் டொமஸ்டிக் கேஸ் சப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய கமர்ஷியல் கேஸை நடுவில் வந்து கட் பண்ணாங்க, கொஞ்சம் விலையேற்றத்தையும் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல யூஏஇயோடது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பிரதமர் மோடி அவர்களுடைய அஃபிஷியல் இதுலேயே பார்க்குறோம் அப்படின்றது எல்பிஜி சப்ளையராக லாங் டேர்மாக இந்த மார்க்கெட் ஷாக்ஸ்லாம் பெரிய அளவுக்கு ப்ரைஸ் ரைஸ் இல்லாமல் யுஏஇ இப்போது ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இந்தியா யுஏடைய பார்ட்னர்ஷிப்பில் இந்தியாவுக்கு தேவையான 40% எல்பிஜி இப்போ யுஏஇட்டிருந்து வரப்போகுது. இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி இது எங்கேருந்து வந்துட்டு இருந்துச்சு? கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவிலேருந்து. அதே மாதிரி $100 பில்லியன் வர்த்தகத்தை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 90,000 கோடி வர்த்தகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யுஏஇ வந்து நமக்கு 3rd லார்ஜஸ்ட் பார்ட்னர் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும். முதல்ல அமெரிக்கா, 2வது சைனா, 3வது யுஏஇ. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 25 வருடங்களில் அந்நிய முதலீடுகள் அப்படின்றதுல யுஏஇ 7வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇன்ற ஒரே ஒரு நாடு தான் தங்களுடைய கச்சா எண்ணெயை இந்தியாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 50 லட்சம் பேரல் அவங்களுக்கு தேவையான எண்ணெயுமே அவங்க இந்தியாவில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாட்டோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வை இன்னொரு நாட்டில் போய் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டின் மேலே பரிபூர்ண நம்பிக்கை, அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா யுஏஇயோடைய இந்த பார்ட்னர்ஷிப் மற்றும் உறவு எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி யுஏஇயில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரிகிட்ட பேசக்கூடிய தருணம் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது. அவர் சொல்லும்போது அவங்க லா அண்ட் ஆர்டரில் அவங்க போலீஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒமானிகள் இருப்பாங்க, எகிப்தியர்கள் இருப்பாங்க. இப்போது அந்த இடத்துலையுமே இந்தியர்களை அவங்க காவல்துறையில் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இசைவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையில் அவங்க மேலே தாக்குதல் நடக்கும் பொழுது பல பாகிஸ்தானியர்கள் ஈரானுக்கு ஆதரவாக சொந்த எந்த நாட்டுக்கு வந்து போனாங்களோ பஞ்சம் பிழைக்க, எந்த நாடு அவங்களுக்கு வேலையும் உணவையும் கொடுத்ததோ அவங்களுக்கு எதிராக போனதெல்லாம் வந்து அவர் சொன்னார். ஸோ இந்தியா மேலே இருக்கக்கூடிய ரேப்போ அப்படின்றது, இந்தியா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மதிப்பும் அதிகமாக இருக்குது. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அந்த நாட்டு சட்டத்தை மதித்து அந்த நாட்டுக்கு ஆதரவாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ரொம்ப பெரிய லெவலில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் லா அண்ட் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ண அந்த விதமான எந்த நடவடிக்கையும் பண்ணல. ஸோ யுஏஇயை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டயஸ்போரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அசெட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இவங்க எல்லாருமே பல பார்ட்னர்ஷிப்பை அவங்களோட ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு லாங் டேர்ம் எல்என்ஜி கான்ட்ராக்டை நம்ம ஏற்கனவே சைன் பண்ணிட்டோம். 4.5 மில்லியன் மெட்ரிக் டன் பர் இயர். இப்போ ஒரு லாங் டேர்ம் எல்பிஜி கான்ட்ராக்டையும் சைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ 2 முக்கியமான ஒப்பந்தங்களை நம்ம சைன் பண்ணுறோம். ஒன்று வந்து எல்பிஜி சப்ளை, இது வந்து இந்தியாவோடைய எமர்ஜென்சி. ஸோ உலக நாடுகள் இப்போ எல்பிஜி எல்லா இடத்துலையுமே டிமாண்டாக இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனாலும் யுஏஇ என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த எமர்ஜென்சி எல்பிஜி தேவைப்படக்கூடிய 40% எல்பிஜியை நாங்கள் எந்த நாட்டுக்கும் கொடுக்காம உங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆல்டர்னேட் ரூட் வழியாக வரப்போகுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி எஸ்பிஆர்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் யுஏஇ மிகப்பெரிய லெவலில் இந்தியாவில் பில் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமளாக இந்த ரிசர்வை கிரியேட் பண்ணும்போது இந்தியா அந்த பணத்தை கொடுத்து வாங்கி அதன் பிறகு கச்சா எண்ணெயை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் ஸ்பாட் ரேட்டில் $120 பெர் பேரல் போயிட்டுருக்கு. இப்போ இதை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி நாளைக்கு விற்கும்போது கச்சா எண்ணெய் விலை கம்மியாச்சு, $80 போயிருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பேரலுக்கு $40 இந்தியா லூஸ் பண்ணும். ஆனால் அதே ரிசர்வை யுஏஇ இங்கே கட்டினாங்க அப்படின்னா யுஏஇ கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வில் விலை கம்மியாகும் போது நம்ம வாங்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவும் பார்த்தீங்கன்னா புது எல்என்ஜி மற்றும் பைப்டு நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜை உருவாக்குறதுக்கான வேலையை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்தியாவோடைய இந்த யுஏயோட ஓபெக் எக்ஸிட் இந்தியாவுக்கு ஏன் வரப்பிரசாதன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பட் இப்போ நீங்கள் கணக்குப்படி எடுத்திங்கன்னா 40% நம்மளுடைய ஆயில் தேவை அப்படின்றது ஓபெக் நாடுகள்லேருந்து வருது. ஸோ இப்போ யுஏஇ அப்படின்றது 3 முக்கியமான விஷயத்தை தருது. நம்மளால் ரூபாய் கொடுத்து இந்த ஆயிலையும் கேஸையும் வாங்க முடியும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் டிஸ்கவுண்டட் கான்ட்ராக்ட்ஸை கொடுக்குறாங்க. 3வது அஷ்யூர்ட் சப்ளை, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சப்ளைன்னு சொல்லுவாங்க ப்ரொக்யூர்மெண்ட்டில். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சப்ளை பையராக வந்து அவங்க இந்தியாவை பார்க்குறாங்க. ஸோ நமக்கு இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறோம். ஏவியேஷன் கன்சல்ட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அனலிஸ்ட் ராஜ்நயர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பையர் கார்ட்டலை ப்ரொபோஸ் பண்ணணும்ட்டு. எப்படி இவங்க வந்து செல்லர் கார்ட்டலை பண்ணி வச்சுருக்காங்களோ ஓபெக் அப்படின்ற மாதிரி மேஜர் ஆயில் இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசில், தென்கொரியா, ஜப்பான், மலேசியா போன்ற பல நாடுகள் இருக்குது. இந்த நாடுகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தியாவோட தலைமையில்
சைனாவை வச்சுக்கிட்டோ இல்லாமையோ ஒரு பையர் காட்டில் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக போகும். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு தண்ணீரில் ஆரம்பித்து பல விஷயம் போயிட்டுருக்கு. அவங்களோட உணவு எல்லாமே நம்ம டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே செப்பா அப்படின்ற ஒப்பந்தம் இருக்குது யுஏஇயோட, காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி டீலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. இப்போ எனர்ஜி டீலுமே உள்ளே கொண்டு வந்து பார்த்துருக்குறோம். ஸோ யுஏஇ இந்திய உறவில் இந்தியா ஒரு டைட் ரோப் வாக் பண்ண மாதிரி நமக்கு தெரிஞ்சால் கூட இந்த இடத்துல கிளியர் கட்டாக இந்தியா விரும்புதோ விரும்பலையோ, இல்லை எந்த நாடு விரும்புதோ விரும்பலையோ, இந்த பிளாக் ஃபார்மேஷன் அப்படின்றது உருவாகிருச்சு. இனிமே மேற்காசியாவில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸில் இந்தியா, இஸ்ரேல், யுஏஇ மற்றும் அமெரிக்கா இது ஒரு பிளாக் ஆகவும், துருக்கி, கத்தார், பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இது ஒரு பிளாக்காகவும் செயல்படும். இதில் ஈரான் 2 இடத்துலையுமே ஃபிட் ஆகாது. ஏன்னா ஈரானுக்கு காமனாக இவங்க எல்லாருமே வந்து ஈரானுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க, ஈரானுக்கு இவங்க எதிரிகளாக இருக்கிறாங்க. அதே சமயம் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நட்பு அப்படின்றது இருக்குது. இப்போது இவங்க வந்து சபஹார் துறைமுகத்தில் இந்தியா ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தாங்கன்னா, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் என்னென்னா, அந்த சபஹார் துறைமுகத்தை நாளைக்கு ஈரானால் ஆப்ரேட் பண்ண முடியாது, அது ஆப்வியஸாக கொண்டு போய் சைனாட்ட தான் கொடுக்கும். சைனா வந்து இப்போ நீங்களும் நானும் ஈக்குவல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த வரக்கூடிய 1.5 வருட காலத்தில் அடுத்த நூற்றாண்டுக்கான இந்த அணியமைப்பு அப்படின்றது இப்போ ரொம்ப அழகாக துவங்கியிருக்கு, ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ஸ் அஹெட். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.